ஹாய் காய்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்மளோட பேசிக் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, வெப் எலிமெண்ட்ஸ்னா என்ன? எலிமெண்ட்ஸ் லொகேட்டர்ஸ்னா என்ன? அத எப்படி லொகேட் பண்றது? அத யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெப் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். வெப் எலிமெண்ட்ஸ்னா நத்திங் பட் இந்த எக்ஸாம்பிள் இந்த பிராக்டிஸ் பேஜ் வந்துக்கோங்க. எனிதிங் பிரசன்ட்ஸ் ஆன் த வெப் பேஜ் தட்ஸ் கால்டு வெப் எலிமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த இன்புட் என்டர் பண்ற ஃபீல்டா இருக்கலாம். ஆர் இந்த செக் பாக்ஸா இருக்கலாம். அதெல்லாம் எனிதிங் பிரசன்ஸ் ஆன் த பேஜ் தட் வந்துட்டு வெப் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு எலிமெண்ட் லொகேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எலிமெண்ட் லொகேட்டர்ஸ்னா நத்திங் பட் அதே சேம் இந்த பேஜ் வந்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்புட் ஃபீல்டா இருக்கலாம், ஆர் ஒரு ரேடியோ பட்டனா இருக்கலாம், ஆர் ஒரு டிக் பாக்ஸ். அத ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்றதுக்கு தான் லொகேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லொகேட்டர்ஸ்ல எத வச்சு லொகேட் பண்ணலாம்னா, ஐடிய வச்சு லொகேட் பண்ணலாம். நேம் வச்சு லொகேட் பண்ணலாம். கிளாஸ் நேம் வச்சு லொகேட் பண்ணலாம். டேக் நேம் வச்சு லொகேட் பண்ணலாம். எக்ஸ்பாத் வச்சு பண்ணலாம். சிஎஸ்எஸ் செலக்டர் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடிய வச்சு எப்படி லொகேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே செலினியம் பிராக்டிஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மேல் இருக்கு பார்த்தீங்களா? மேல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் பேஜ கிளிக் பண்ண ஜஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரால் அப் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணீங்களா வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஜெண்டர்ல ஐடின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஐடி. இப்ப இந்த ஐடிய வச்சு நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த மேல்ன்ற பட்டன கிளிக் பண்ண சொல்றேன். எக்ஸாம்பிள் இங்க வந்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டோட ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர். ஜெண்டர்ன்னு ஒரு ஐடி இருக்கு. அத போய் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதான் பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் ஃபைண்டிங் தி எலமெண்ட்ஸ் யூசிங் தி ஐடி லொகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நேம் லொகேட்டர்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரி தான். செலினியம் பேஜ் வந்துக்கோங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, இங்க நேம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதே இது ஜெண்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஜெண்டர காப்பி பண்ணிட்டு, சேம் அதே இங்க பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் நேம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் பேசிக் சின்டாக்ஸ். நேம்ன்ற எலமெண்ட்ட போய் கிளிக் பண்ணு, ஆர் எனக்கு அத ஃபைண்ட் பண்ண நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வச்சு எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரி தான். இங்க கிளாஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. அத ஜஸ்ட்டு எலமெண்ட் கிளாஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன சொல்றோம்னா, அ கிளாஸ்ன்னு இருக்கிற எலமெண்ட்ட போய் கிளிக் பண்ணு, இல்ல ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டேக் நேம். டேக் நேம் வச்சு எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அ பிராக்டிஸ் பேஜ் வந்துக்கோங்க. இங்க இன்புட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் டேக். ஓகேங்களா? இங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இப்ப இந்த இன்புட்ட வச்சு நம்ப வந்துட்டு பாஸ் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன் இதுக்குள்ள. இப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்துட்டு என்ன சொல்றோம்னா, இன்புட்ன்ற எலமெண்ட்ட போய் கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு, இப்ப சிங்கிள் இன்புட் ஃபீல்டா இருந்தா பரவால்ல. ஆக்சுவலா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த டேக் நேம நம்ம எப்ப யூஸ் பண்ணலாம்னா, பேஜ்ல வந்துட்டு சிங்கிள் இன்புட் ஃபீல்டா இருந்தா பரவால்ல. அப்ப யூஸ் பண்ணா தெரியாது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. அது அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பாத்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பாத்த வச்சு எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாரி பிராக்டிஸ் பேஜ் வந்துட்டு, நெக்ஸ்ட் எக்ஸ்பாத்த வச்சு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பாத் ஃபர்ஸ்ட் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு டேக் நேம். இது ஆட்ரிபியூட்ஸ். இது ஜெண்டர். ஆக்சுவலா இது வந்துட்டு வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம டேக் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இந்த பேஜ் வந்துட்டு டேக்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த டேக்ல ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட்ரிபியூட்ஸ ரிப்ளேஸ் பண்ணணும். சேம் அதே வந்துக்கோங்க. இது நேம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதான் ஆட்ரிபியூட்ஸ். நீங்க இது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிரெஃபரன்ஸ் படி. இப்பைக்கு இங்க நான் வந்து நேம் யூஸ் பண்றேன். நேம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆட்ரிபியூட்ஸ்ல ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் ஸ்லாஷ் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் இந்த சிம்பல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்க வேல்யூவ நம்ம ரிப்ளேஸ் பண்ண போறோம். நேம் இதோட வேல்யூ பார்த்தா ஜெண்டர். நெக்ஸ்ட் இந்த ஜெண்டர் இங்க வேல்யூவ ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. இதான் எக்ஸ்பாத் லொகேட்டரோட சின்டாக்ஸ். இப்படி தான் எக்ஸ்பாத்த லொகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் செலக்டர எப்படி நாம வந்து லொகேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சேம் அதே மாரி தான். இங்க வந்துட்டு என்னன்னா, அந்த டபுள் ஸ்லாஷ் இருக்காது. அந்த சிம்பல் இருக்காது. ஜஸ்ட் டேக் நேமு, ஜஸ்ட் ஆட்ரிபியூட் நேம் மட்டும் போட்டா போதும். அதே சேம் ஜஸ்ட் டேக் நேம். டேக் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டேக்ல இருந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்ஸ் நேம் வந்து நேம்.
அட்ரிபியூட்ஸ காப்பி பண்ணிட்டு, அங்க அட்ரிபியூட்ஸ்ல ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ காப்பி பண்ணிட்டு, இந்த வேல்யூல ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதான் வெப் எலிமெண்ட்ஸ்னா என்ன? வெப் எலிமெண்ட்ஸ் எப்படி லொகேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி இந்த லொகேட்டர்ஸ யூஸ் பண்ணி ஒரு பேசிக் லாகின் ஃபங்ஷனாலிட்டி ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஎஸ் கோட் எடிட்டர் போய்க்கோங்க. விஎஸ் கோட் எடிட்டர். ஒன்ஸ் விஎஸ் கோட் எடிட்டர் வந்தோடனே நியூ ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் லாகின் வச்சுக்கலாம். .py என்டர். ஃப்ரம் selenium import WebDriver. From selenium dot WebDriver dot common dot by import by. ஆக்சுவலா அந்த லைன் என்ன சொல்றோம்னா, அந்த வெப் பேஜ்ல இருக்கிற வெப் பேஜ் போயிட்டா காமனா எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த பைன்னு யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ பிக் பண்ண போறோம். அவ்வளோதான். அதான் அந்த லைன்ல வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிரைவர் ஈக்குவல் WebDriver dot Chrome. நெக்ஸ்ட்டு டிரைவர் டாட் கெட். கெட்ல நாம யூஆர்எல்ல பாஸ் பண்ணணும். ஆக்சுவலா வந்தீங்கன்னா அந்த பேஜில டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல்-E கண்ட்ரோல்-C யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் டாட் மேக்ஸிமைஸ் விண்டோ. இந்த லைன்ல என்ன சொல்றோம்னா, ஒன்ஸ் வெப் பேஜ் போன உடனே விண்டோஸை மேக்ஸிமைஸ் பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட்டு டைம் டாட் ஸ்லீப். ஒரு 5 செகண்ட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த வெப் பேஜ் போன உடனே விண்டோ மேக்ஸிமைஸ் ஆகிட்டு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறோம். ஏன் வெயிட் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பேக் எண்டில் அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்பியர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே டைமில் பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை சிஎஸ்எஸ் செலக்டர். ஆக்சுவலாக இந்த கோடில் நான் சிஎஸ்எஸ் செலக்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் வெரி ஃபாஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியிலே மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் செலக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டபுள் கோட்ஸ். ஒன்ஸ் இந்த பேஜ் வந்தோடனே யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் கொடுத்தோடனே டெவ் டூல் ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேஸ் ஹோல்டர் நேம்னு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நேமை வச்சு எப்படி சிஎஸ்எஸ் செலக்டர் எழுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்-C கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல்-F. கண்ட்ரோல்-F கொடுத்தோடனே நம்ம காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடும். முன்னாடியே பார்த்தோம் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக் நேம் வந்துட்டு இன்புட் ஸ்கொயர் பிராக்கெட் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் 1 அப்படின்னா இது யூனிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இங்கே பேஸ்ட் பண்ணால் பார்த்தீங்களா எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணால் போதும். ஆக்சுவலாக அந்த லைனில் என்ன சொல்கிறேன்னா, அந்த எலமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு என்னோட யூசர் நேமை என்டர் பண்ணணும். அதுக்கு டாட் சென்ட் கீஸ். சென்ட் கீஸ் பார்த்தீங்கன்னா யூசர் நேமை என்டர் பண்ண போகிறோம். டபுள் கோட்ஸ் எப்போல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். பேஜ் வந்தீங்கன்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின். காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் சிஎஸ்எஸ் செலக்டர் கமா டபுள் கோட்ஸ். பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெவ் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் பாஸ்வேர்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு டைப்பை வச்சு நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்-F கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டருக்கு இன்புட் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஜஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் சென்ட் கீஸ். ஆக்சுவலாக பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும். சேம் டிரைவர் டாட்
ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் சிஎஸ்எஸ் செலக்டர். ஆக்சுவலா நான் இங்க வந்துட்டு சிஎஸ்எஸ் செலக்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கோட் எழுதும்போது ஐடிய வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. டேக் நேம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆகும். ஒன்ஸ் வந்தோனே லாகின், சேம் இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணா டெவ் டூல் ஓப்பன் ஆயிடும். ஆக்சுவலா இந்த டைம் வந்துட்டு கிளாஸ வச்சு சிஎஸ்எஸ் செலக்டர பில்ட் பண்ணலாம். காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இதோட டேக் நேம் பார்த்தீங்கன்னா பட்டன். க்ளோஸ் பண்ணீங்கன்னா, யூனிக்கா இருக்கு. அத காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ணிருங்க. இப்ப டாட் லாகின் பட்டன கிளிக் பண்ணணும். சேம் அதே மாரி கிளிக். நெக்ஸ்ட் டைம் டாட் ஸ்லீப். ஏன் இந்த இடத்துல டைம் டாட் ஸ்லீப் யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே இந்த டேஷ்போர்டு விசிபிள் ஆகுறதான்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ இங்க ஒரு 5 செகண்ட்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் டிரைவர் டாட் வித். ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பைத்தான் ஃபைல் நேம் லாகின் டாட் py என்டர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் என்டர் பண்ணணும். யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகினை கிளிக் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் லாகின் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஒரு இன்டராக்டிவான பேசிக் லாகின் ஃபங்ஷனாலிட்டிய பில்ட் பண்ணியாச்சு.